இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர் பிரிட்ஜோவின் உடலை வாங்க மறுத்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை களத்தில் இருக்கும் செய்தியாளர் ஹரியிடம் கேட்கலாம். ஹரி, எவ்வளவு நேரமாக இந்த போராட்டம் என்பது அங்கு நடைபெற்று வருகிறது? போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மக்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? கணேஷ்குமார், பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அந்த போராட்டம் என்பது காலை 9 மணி முதல் துவங்கியது. இங்கு ராமேஸ்வரம் அருகில் உள்ள இந்த திடலில் இந்த ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் ஏராளமான 1000க்கும் மேற்பட்டோர் இந்த அமர்ந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இவர்கள் வைக்கும் கோரிக்கை இரண்டு தான். முதலாவதாக அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக போராட்ட களத்திற்கு வந்து இனிமேல் இந்த மீனவர்கள் மீது தாக்குதல் என்பது நடத்தப்படாது, அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டது என்பதை உறுதியாக அவர் நேரடியாக தெரிவிக்க வேண்டும். மற்றொன்று, இந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட இலங்கை கடற்படை சேர்ந்த அந்த இலங்கை கடற்படை வீரர்களை கைது செய்து தமிழக சிறையில் வைக்க வேண்டும் என்பது இந்த இரண்டு கோரிக்கையை வலியுறுத்தி தான் இவர்கள் இந்த போராட்டமாக நடத்தி வருகிறார்கள். முக்கியமாக தொடர்ந்து எங்கள் மீது தாக்குதல் என்பது நடந்து கொண்டே வருகிறது. ஆனால் அரசுகள் அவ்வப்போது தற்காலிக நடவடிக்கைகள் எடுத்து எங்களை ஏமாற்றி விட்டார்கள். நிரந்தர நடவடிக்கையாக இந்த ரெண்டையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதனிடையே பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிரிட்ஜோவின் உடல் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் அந்த குளிர்சாதன அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவே இந்த உடலை வாங்க மாட்டோம், நாங்கள் இறுதிச் சடங்குகளை செய்ய மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பிரிட்ஜோவின் குடும்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தங்கச்சிமடமே இந்த போராட்ட களத்தில் அமர்ந்திருக்கிறது. இந்த இடத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா, அவர்கள் காலை முதல் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் நேரடியாக அவர்கள் தங்களோட ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இவர்கள் போராட்டக்காரர்கள் எங்களுக்கு ஆதரவாக, அதாவது வாடிவாசலுக்கு நெடுவாசலுக்கு ஆதரவாக போராடிய அனைவரும் மீனவர்களுக்காகவும் போராட வேண்டும் என்று இந்த போராட்ட களத்தில் உள்ளவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். கணேஷ், ஹரி, தற்போது நாம பிரத்யேக காட்சிகளாக அந்த மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த படகை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு ரத்தம் சிந்தி இருக்கும் அந்த காட்சிகளையும் கூட நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சற்று முன்னதாக நம்முடன் பேசிய அந்த இறந்த அந்த மீனவர் பிரிட்ஜோவின் உறவினர் சொல்லியிருந்தார், அந்த படகில் துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது அந்த படகில் ஒளிந்து கொண்டு உயிருக்கு பயந்து தனக்கு போன் செய்து இது போல ஒரு துப்பாக்கிச்சூட்டில் இலங்கை கடற்படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கூறியதாக அவருடைய உறவினர் ஒருவர் கூறியிருந்தார். ஆக செல்போன் டவர் இந்திய எல்லைக்குள் தான் கிடைக்கும் என்பதால் இந்திய எல்லைக்குள் தான் இது நடைபெற்றிருக்கிறது என்றெல்லாம் அவர் கூறியிருந்தார். தற்போது அந்த படகை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது பற்றிய விவரங்களை சொல்லுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள் ஹரி. நிச்சயமா கணேஷ், அதாவது ராமேஸ்வரம் அந்த துறைமுக பகுதியிலிருந்து இந்திய கடற்படை எல்லையானது 11 நாட்டிக்கல் மைல், அதாவது ஒரு நாட்டிக்கல் மைல் என்றால் 1.8 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். ஏறத்தாழ ஒரு 18 கிலோமீட்டர் தொலைவிலே தான் இந்திய எல்லையான அந்த கடற்பரப்பு முடிவடைகிறது. இந்த சூழலில் தான் இவர்கள் துப்பாக்கி சூடு என்பது 10 நாட்டிக்கல் மைல் தூரத்திற்கு முன்னதாக நடந்திருக்கிறது என்று இந்த மீனவர்கள் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதாவது இந்திய கடற்பரப்பிற்கு முன்னதாக 10 நாட்டிக்கல் மைல் தூரத்திலே ஒரு 11-12 கிலோமீட்டர் தொலைவிலே நாங்கள் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சூழ்நிலையில் 4 மிகப்பெரிய போட்டை கொண்டு அவர்கள் வந்தார்கள். வந்த உடனே எந்த ஒரு எதுவுமே எங்களுக்கான நேரம் கொடுக்கப்படவில்லை. வரும் பொழுதே அந்த AK-47 ரக துப்பாக்கியில எங்களை தாக்கி கொண்டு சுட்டு எங்களை தாக்கி கொண்டுதான் வந்தார்கள். உயிருக்கு பயந்து நாங்கள் அங்கே ஒளிந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த கண்ணாடியில் பட்ட குண்டு தெரித்து அந்த பிரிட்ஜோவின் கழுத்தில் வந்தது. அதனைத் தொடர்ந்துதான் அங்குள்ள கண்ணாடிகள் மற்றும் அந்த பொருட்கள் மீது பட்டு குண்டுகள் மற்றொருவர் அந்த சியோன் அவர் உடம்பிலும் பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்திய கடற்பரப்பிலே நாங்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. தொடர்ந்து எங்களுக்கு அதாவது மீனவ சங்க பிரதிநிதிகள் தகவல் தெரிவித்திருக்கிறோம். உடனடியாக அந்த ரோந்து வர வேண்டிய இந்திய நேவி ஆகியோர் வரவில்லை. இது போன்ற ஒரு சூழலில் நாங்கள் தப்பித்தோம் பிழைத்தோம் என்றுதான் வர முடிந்தது. உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் பிரிட்ஜோவை எப்படியாவது காப்பாற்றலாம் என்றுதான் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த படகை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்ததா அந்த கரையிலிருந்து சுமார் ஒரு நாட்டிக்கல் மைல் தூரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கிலோமீட்டர் தாண்டி நடுக்கடலில் இந்த படகு நிறுத்தப்பட்டிருக்கிறது. முன்னதாக காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாது கடலோர காவல்படை அதிகாரிகளும் அந்த படகில் சென்று வேறு ஏதாவது தடயங்கள் இருக்கிறதா,
அதாவது ஏதாவது குண்டுகள் மற்றும் வேறு ஏதாவது காயங்கள் இருக்கிறதா என்று அதிகாரிகள் வந்து பார்வையிட்டார்கள். தொடர்ந்து வந்து நாமும் அந்த இடத்திற்கு ஒரு ஒரு கடற்பகுதிக்குள் ஒரு மீனவ சங்க பிரதிநிதிகளோட உதவியுடன் அந்த சென்று அதை படம் பிடித்து வந்திருக்கிறோம். மிகவும் ஒரு கொடூரமான தாக்குதலாக நடத்தியிருக்கிறது என்பதை நேரடியாக பார்த்த பொழுதே தெரிந்திருக்கிறது. சக மீனவர்கள் அவர் கூட சென்ற மீனவர் பிரிட்ஜோ கூட சென்ற மீனவர்களும் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி எப்பொழுதும் வருவார்கள், எங்களுடைய வலைகளை அறுத்தறிவார்கள், அதே நேரத்தில் மீன்களை அள்ளிச் செல்வார்கள், அல்லது கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். ஆனால் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும். நாங்கள் எதிர்பாராத விதமாக எங்கள் மீது தாக்குதல் நடத்தி ஒரு பிரிட்ஜோவின் உயிர் போயிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அந்த ஒரு விஷயத்தை தான் முன்னெடுத்து பிரிட்ஜோவின் உடல் தான் மீனவர்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அவர் உயிர் போனதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இது போன்ற சூழலில் எத்தனை நாள் ஆனாலும் எங்கள் போராட்டம் நடைபெறும், கோரிக்கை நிறைவேறும் வரை அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னதாக கூட மாவட்ட ஆட்சியர், மாவட்ட எஸ்பி நேரடியாக தங்கச்சி மடத்திற்கு அருகில் ஒரு இடத்திற்கு வர வச்சு பேச்சுவார்த்தை நடத்தார்கள். இது போன்று அவர்கள் மாவட்ட ஆட்சியர் முடிவுக்கு ஒற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள். தொடர்ந்து யார் வந்தாலும் இதேதான் எங்கள் கோரிக்கை இதுதான் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்கள். கணேஷ், ஹரி, இது போன்ற ஒரு தருணத்தில் இறந்த அந்த மீனவர் பிரிட்ஜோவின் உடலில் இருந்து AK-47 ரக துப்பாக்கியின் குண்டு அகற்றப்பட்டு அது காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. ஆக இது பற்றி காவல்துறை எந்தெந்த கோணங்களில் விசாரிக்க இருக்கிறார்கள்? நிச்சயமாக காவல்துறை முற்றுமாக அதாவது இலங்கை கடற்படை தான் இதை சுட்டது என்பதை அவர்கள் தமிழக காவல்துறை உறுதிப்படுத்துகிறார்கள். ஏன் என்று கேட்டார்கள்னா, இவர்கள் அந்த தகவல் கொடுத்ததை மட்டுமல்லாது சக மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவரையும் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து வந்து அவர்கள் கொடுத்த தகவல் தொலைபேசியின் மூலமாக தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் என்பது வந்து இந்திய கடற்பகுதியில் தான் நடந்திருக்கிறது. ஏன் என்று கேட்டார்கள், இந்திய கடற்பகுதியை தாண்டிய பின்பு அவருடைய மொபைல் டவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. இரண்டாவது, GPS அந்த கருவிகளின் மூலமாக எந்த இடத்தில் இருந்து அவர்கள் மீன் பிடித்திருக்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சிருக்கிறார்கள். அதே நேரத்தில் சக மீனவருடன் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். பிற அந்த இடங்களில் ஒரு 30க்கும் மேற்பட்ட படகுகள் மூலமாக, விசைப்படகு மூலமாக மீனவர்கள் மீன் பிடித்திருக்கிறார்கள். சரியாக 10 மணிக்கு, நேற்று இரவு 10 மணிக்கு தான் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறதாக முதல்கட்ட தகவல் தெரிவிக்கிறது. 4 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து புறப்பட்ட மீனவர்கள் 10 நாட்டிக்கல் மைல் தூரத்திலே மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது 10 மணிக்கு நடைபெற்றிருக்கிறது. AK-47 ரக துப்பாக்கியின் மூலமாக சுட்டதனால் அந்த குண்டு கழுத்தில் அந்த குண்டு வந்து சரியாக 1.5 இன்ச் அளவிற்கு இருக்கிறது. இது வந்து AK-47 ரக துப்பாக்கியில் பயன்படுத்தக்கூடியது என்று காவல்துறையில் தெரிவித்திருக்கிறார். கணேஷ், ஹரி, இந்த விவகாரம் பற்றி உங்களுடைய விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.